கிறிஸ்து பெருமானத்திற்கு கிருபையும் சமாதானமும் நல்ல பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடியும். அதிலே 14வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாயிருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாயிருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். கண்களை மூடுவோம். ஜெப நிலையிலேயே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 3வது பாடலின் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 3வது பாடல் முதல் சரணம் கடைசி சரணம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்து எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர எங்கள் சிந்தையை நீர் மூற்றும் தெய்வ சொல்லுக்குட்படு மாயி ஜோதியே சுவாமி நாங்கள் மாயவார பாடி கெஞ்சி நெஞ்சிலே வசனத்தை கேட்டுணர வாய்ச்செவி மனமும் காண்பு தீர கொண்டு போக அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய வசனமாகிய பாதை உட்கொள்ள ஆயத்தத்தோடு நாம் இருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சிந்தையை ஆண்டவரே முற்றும் உங்களுடைய வார்த்தையினாலே நீர் ஆக்கிரமித்துக் கொள்ளும். வேறு எந்த உலகத்தின் காரியங்களும் உலகத்தின் சிந்தனைகளும் எங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய வார்த்தையினால் தொடப்பட்ட மக்களாய், உங்களுடைய வார்த்தையினால் சந்திக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் அன்பு குறைந்து எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர் ஒரு கத்தோலிக்க பிரீஸ்ட், ஜெசூட் திருச்சபையை சார்ந்தவர் ஸ்டேன் சுவாமிகள். இவர் தன்னுடைய வாழ்க்கையை வட இந்திய மக்களுக்காக, குறிப்பாக ஆதிவாசி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வட மாநிலத்திலே ஆண்டவருடைய பணியை ஆதிவாசி மக்கள் மத்தியிலே தீவிரமாக செய்தார். ஆரம்ப காலங்களிலே தன்னுடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஆதிவாசிகள் வாங்கி சென்ற மார்க்கெட்டிலே அவர் சென்று வருவது வழக்கம். அங்கே மக்கள், முதலாளிகள் எவ்வாறு மார்க்கெட்ல ஆதிவாசி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை பார்த்தெல்லாம் துடித்து போனார். ஆகையினால் இது குறித்து அவர் எழுதுகின்ற போது, உண்மையாகவே என் நெஞ்சம் பதறினது, ஆனால் என்னால் ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து பின்னாட்களிலே ஆதிவாசி மக்களுக்காக அவர் குரல் கொடுக்க ஆரம்பித்தார். மாநில அரசுகள் நலத்திட்டம் என்ற பெயரிலே அணைகள் கட்டுவதும் பாலங்கள் கட்டுவதும் என்ற முனைப்புடன் செயல்பட்ட போது ஆதிவாசிகளின் இடம்பெயரை செய்தார்கள். அதற்கெல்லாம் எதிராக அவர் மக்களை திரட்டி அரசுக்கு எதிராக கூக்குரல் கொடுத்தார். இதுதான் உண்மையான இறைப்பணி என்பதையும் உலகத்திற்கு காட்டினார். அவரை அரசு என்ன செய்தது என்று சொன்னால், தேச துரோக வழக்கிலே கைது செய்து சிறையில் அடைத்தது. அவர் சிறையில் அடைக்கப்படுகின்ற போது கிட்டத்தட்ட 83 வயது. அதாவது ராஞ்சியிலே அவரை கைது செய்தார்கள். கடைசியாக வழக்கு நிமித்து மகாராஷ்டிராவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவருக்கு ஏற்கனவே பார்க்கின்ஸ் வியாதி, கை நடுக்கம், கால் நடுக்கம், இப்படி பற்பல வியாதிகளோடு போராடி கொண்டிருந்தார். வயது குறிச்சி நிமித்தமாக என்னால் தண்ணி சாப்பிட முடியவில்லை, தண்ணி சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்ட்ராவை கொடுங்கள் அப்படி என்று கோரிக்கை வைத்த போது கூட கோர்ட்டு அதற்கு மறுத்தது. ஜாமீனை விடுவதற்கு மறுத்தது. கடைசியாக நிலவீனப்பட்ட நிலையிலே ஒரு கைதியாகவே கொரோனா தொற்றுக்கு ஆளாகி 2021 ஆண்டிலே அவர் பரிதாபமாக மரித்து போனார். தமிழகத்திலே பிறந்தவர் எங்கேயோ போய் தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக தியாகம் செய்தார். அவருக்கு கிடைத்த ஒரு பட்டம், அரசு கொடுத்த பட்டம், தேச துரோகி. இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலேயும் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை குறித்துதான் நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி, எரேமியா புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகின்றார். இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக கடவுளுடைய சமூகத்திலிருந்து பெற்று மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? நீங்கள் சீர்பொருந்துங்கள், சீர்படுங்கள், இல்லாத பட்சத்திலே கடவுள் இந்த நகரத்தின் ஆலயத்தை அப்படியே அழித்து போடுவார். மக்களுக்கு வாழ்க்கையும் இன்னல் மிகுந்ததாக அமையும், அப்படி என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யாருக்கு பிடிக்கும்? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் மையமாக இருப்பது அந்த தேவாலயம், எருசலேம் தேவாலயம்.
அந்த தேவாலயத்தை குறித்து கடவுள் சொன்னதாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதுதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 26வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய் போகும். இந்த ஆலயம் சீலோவை போலாகும் அப்படி என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், இந்த நகரம் குடியில்லாமல் போகும் அப்படி என்று சொல்லுகிறார். நான் எண்ணி பார்க்க வேண்டும். சொந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வு மையமாக இருப்பதே ஆலயம். அடுத்ததாக சொல்கிறான், ஆலயத்தை சொல்லிவிட்டு இந்த நகரமும் பாழாய் போகும் அப்படி என்று சொல்கிறார். அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் அந்த காலத்து ஆசாரியர்களும் ஆலயத்திலே பணி செய்த, நம்முடைய பாஷையில சொன்னா பாஸ்டர்மார்களும் போதகர்களும், அடுத்ததாக அந்த காலத்திலே இருந்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளும் எதிராக எழுப்பினார்கள். யாருக்கு எதிராக எழுப்பினார்கள்? எரேமியாவுக்கு எதிராக எழுப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால், இவன் ஆலயத்துக்கு விரோதமாகவும் தேசத்துக்கு விரோதமாகவும் இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றான். இவனை விட்டுவிடக் கூடாது. இவன் நிச்சயமாகவே ஒரு தேச துரோகி தான். அப்படி என்று அவனை என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும். 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன், இவன் மரணத்துக்குரியவன் அப்படி என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட சூழலிலே, எதிர்ப்பு மிகுந்த இந்த சூழலிலே எரேமியா எவ்வாறு நிலை நின்றார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியை இன்னைக்கு நாம் வாசித்து கேட்டு திருமறை பகுதிகளை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முதலாவது காரியம் 14வது வசனம். நானோ இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாயிருக்கிறது எனக்கு செய்யுங்கள். உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாயிருக்கிறது செய்யுங்கள். எரேமியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் துணிந்து நெல். துணிந்து நில் என்பதுதான். உண்மைக்காக, சத்தியத்திற்காக நீ துணிந்து நில் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் எரேமியா, இந்த ஆலயம் சீலோவை போலாகி. சீலோவை போலாகி அது சாதாரணப்பட்ட வார்த்தை இல்லை, கடினமான வார்த்தை. ஏனென்று சொன்னால், BC 1050வது ஆண்டிலே பெலிஸ்தர்களாலே இஸ்ரவேலர் கொடிய தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். அதுல 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அதுல பெலிஸ்தியருக்கு எதிரான யுத்தத்திலே முறியடிக்கப்படுகிறார்கள் இஸ்ரவேலர். முதலாவது முறியடிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 1000, 3000, 4000 மக்கள் சாகிறார்கள். அதை தொடர்ந்து சீலோவில் இருக்கிற கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி மிக முக்கியமானதாக இருந்தது. அப்போ உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தால் நிச்சயமாகவே எதிராளிகளை முறியடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு யுத்தம் செய்கிறார்கள். அதுல என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட
30,000 காலாட்கள் காலாட்படையினர் விழுந்து போனார்கள். 1-2 பேர் அல்ல, 30,000 பேர். அடுத்ததாக இஸ்ரவேல் மக்களுடைய இறை நம்பிக்கையின் மையமாக அன்றைக்கு இருந்தது உடன்படிக்கை பெட்டி. அதையும் எதிராளிகள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஆசாரியனாகிய ஏலியும் புதல்வர்களும் மரித்து போகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அழிவை சந்தித்தது அந்த சீலோவா. எரேமியா அதை சுட்டி காட்டுகிறார். இந்த சீலோவை போலாகும் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப அதை சொல்லணும் என்று சொன்னால் பயங்கரமான துணிச்சல் வேண்டும். அது சுயமாய் சொல்லவில்லை, கடவுள் சொல்லுகிறார். கடவுள் சொன்னதை சொல்லுகிறார். அப்போ துணிந்து நிற்கின்றான். உண்மைக்காக துணிந்து நின்ற ஒரு மனிதன் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செத்த மீன் போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. செத்த மீனை பார்த்துருப்பீங்க, நீரோட்டத்திலே விட்டால் செத்த மீன் எங்க போக முடியாது, நீரோட்டத்தோட போகும். ஆனால் நீங்கள் உயிருள்ள மீனை பாருங்கள், நீரோட்டத்திற்கு எதிராகத்தான் அது நீந்திக் கொண்டிருக்கும். நீரோட்டத்திற்கு எதிராக நீந்திக் கொள்வதுதான் மீன். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்படிதான் உலகம் போகிற போக்கிலே போவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகம் போகிற போக்கிலே எதிர்நீச்சல் அடிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை இந்த எரேமியா தீர்க்கதரிசி கச்சிதமாக செய்கின்றார். பாருங்கள், பாருங்கள், தைரியமிக்க மனிதன் தைரியமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எப்பா இதுதான்ப்பா கடவுள் சொல்லுகிறார். நான் இப்போ உங்களுக்கு முன்னதான் இருக்கிறேன். எது வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்யுங்கள். அப்போ இறை வசனத்துக்காக, இறை விசுவாசத்துக்காக துணிந்து நின்ற ஒரு மாமனிதன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வந்த மாத்திரத்திலே நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வியாதி வருகின்ற போது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ எனக்கு ஏன் இது அப்படின்ட்டுதான் கேள்வியை நாம் எழுப்புகின்றோம். ஆனால் ஆண்டவர் எதற்கு அழைக்கின்றார்? ஆண்டவர் நமக்குள்ளே எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலையும் வலிமையையும் நமக்குள்ளே புதைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அநேக நேரத்திலே மனமடைந்து போய், சோர்ந்து போய், பயந்தா கொள்ளிகளாக அநேக நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி. அவனுடைய என்ன வியாதி என்று சொன்னா, அவன் தன்னை எப்பொழுதுமே ஒரு எலி என்று நினைத்துக் கொண்டிருந்தான். எலி என்று தான் சொல்லுவான். நான் மனிதன் இல்லை, நான் எலி அப்படி என்றுதான் சொல்லுவான். ஆகினால் உண்மையாகவே அவன் பூனையை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்தான்? பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். பூனையை பார்த்த போதெல்லாம் பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். ஆகையினால் இவனுக்கு இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படி என்று நினைத்தவர்கள் அவனை அழைத்துக் கொண்டு மனநோயாளி மனநல மருத்துவரிடத்திலே கொண்டு போனார்கள். மனநல மருத்துவர் அவனை உட்கார வைத்து பேசினார். கேளுப்பா, நீ எலி இல்ல, நீ யாரு? நீ யாரு? நீ மனிதன். ஆகையினால பூனையை கண்டெல்லாம் என்ன செய்யாது, பயந்து ஓடாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெளிவுபடுத்தினார். தெளிவு பெற்றான். இப்போது தெளிவு பெற்றான். தெளிவு பெற்றவன் மருத்துவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தவுடனே ஒரு பூனை குறுக்கே வந்தது. பூனை குறுக்கே வந்தவன் பூனையை பார்த்த மாத்திரத்திலே பயந்து போய் மீண்டும் எங்கே ஓடினா? மருத்துவமனைக்குள்ள ஓடி டாக்டர்கிட்ட போனான். டாக்டர், பூனையை பார்த்தேன், பயந்துட்டேன், ஆகையினால் தான் பார்த்துட்டேன். எப்பா, நான் தான் சொன்னேன், நீ மனுஷன் எலி இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏன் நீ ஓடி இப்படி பயப்படுகிறாய்
அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் டாக்டர்கிட்ட, டாக்டர், நான் மனுஷன், எனக்கு சொல்றீங்க தெரியுது, நான் மனுஷன் உங்களுக்கு தெரியுது, ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, பூனைக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொன்னான். இதுதான் நம்முடைய அநேக நேரத்திலே வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. நமக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற வலிமை, நமக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற பலத்தை குறித்துள்ள அறிவு துளி அளவு கூட நமக்கு இல்லை. ஆண்டவே வாழ்க்கையின் பிரச்சனைகளை, நமக்கு எதிராக வருகின்ற வல்லமைகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையையும் ஆற்றலையும் கடவுள் நமக்குள்ளே புதைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் அதை உணராமல் அநேக நேரத்தில் இவனை போலதான் நாம் எலி என்று நினைத்து பூனையை கண்ட எலியாக நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கின்றார் என்று சொன்னால், உண்மைக்காக, உண்மையில நிலைநிற்பதற்காக அழைக்கின்றார். அதான் நேற்றைய தினத்திலே இந்த வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு முதல் மிஷனரியாக வந்த அவருடைய மனைவி பிள்ளை பற்றி நான் போட்டிருந்தேன். நீங்கள் பல வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியோடர் வந்தார். இங்கே வந்து ஜெர்மனி தேசத்து பெண்மணியை திருமணம் செய்கின்றார். பிள்ளைகள் பிறக்கிறது. 2 பிள்ளைகள் இங்கேயே செத்து போகிறார்கள். அடுத்ததாக தியோடர் நேத்தரும் மறைத்து போகிறார். அப்படி 3 பேர் இங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்போ தியோடர் நேத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் சாக போகிறோம் என்று தெரிந்து மனைவியிடத்திலே சொல்லுகின்றார், உண்மையாகவே ஆண் குழந்தையாயிருந்தால் பிள்ளையை நீங்கள் அமெரிக்க சென்ட் லூயிஸுக்கு போங்கள், பெண் பிள்ளையாயிருந்தால் உன்னுடைய ஜெர்மனிக்கு மனைவியினுடைய வீட்டு நாட்டுக்கு ஜெர்மன் தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செய்கிறார். மறித்து போகிற இந்த மனைவியும் அருமையான இந்த பிள்ளைகளும் ஜெர்மன் தேசத்திற்கு திரும்பி போகிறார்கள். பாருங்க, இங்க கணவனை இழந்தாயிற்று, 2 சொந்த பிள்ளைகளை இழந்தாயிற்று. அங்க ஜெர்மனிக்கு அங்கே போனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், உலக போர், முதல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல குண்டு வீச்சுல அருமையான பிள்ளைகளும் என்ன செய்து போகிறார்கள், மறைத்து போகிறார்கள். அப்படி என்றால் என்னடா இது? கடவுளுக்காகவே உழைத்தவர்கள், கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், கடவுளுக்காக கணவனை 2 பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள், மீதி இருந்த 2 பிள்ளைகள் கூட இல்லாமல் போயிட்டு இது என்ன இது அப்படின்னு தான் என்ன தோன்றும். ஆனால் அந்த பெண்மணி அச்சது இல்லை, கலங்கவே இல்லை, துணிந்து வாழ்க்கையை சந்தித்தார்கள். இதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். அநீதிக்காக, விசுவாச வாழ்வுக்கு எதிராக வருகின்ற எல்லாவற்றையும் துணிந்து எதிர்க்க கடவுள் அழைக்கின்றார். துணிந்து சொல்ல, உண்மையை உரைக்க, எதிர்க்க என்பதை விட உண்மையை உரைக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இது 1வது காரியம். 2வது காரியம் 13வது வசனம். 13வது வசனம், சீர்படுத்துங்கள். இது எரேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கியமான பாடம். அடுத்து 2வது பாருங்கள், எரேமியா மக்களை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? சீர்படுத்துங்கள், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்படி என்று சொன்னால் கடவுள் மனஸ்தாபப்படுவார். அழிவு வந்து வரப்போகிறது உண்மை. ஆனா ஒருவேளை அந்த அழிவை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. கடவுள் நமக்காக மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். சில வாகனம் வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும், எஃப்சி காட்ட வேண்டும்.
டூரிஸ்ட் வண்டி என்றால் வருஷத்துக்கு டூரிஸ்ட் வண்டி எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி காட்ட வேண்டும். ஓனர்ஸ் வண்டி என்று சொன்னால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்று நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி காண்பிக்க வேண்டும். ஆர்டிஓ ஆபீஸ்ல கொண்டு காண்பிக்க வேண்டும். எஃப்சி என்று சொன்னால் என்ன? யாருக்காவது சொல்ல முடியுமா? வாகனம் நம்ம பல பேர் வைத்திருக்கிறோம். எஃப்சி என்று சொன்னால் வெஹிக்கிள் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். வெஹிக்கிள் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். டூரிஸ்ட் போர்டுல எல்லோ போர்டுல வண்டியை ஓட்டுகிறவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஆர்டிஓ ஆபீஸ்ல கொண்டு வண்டியை காண்பிக்கணும். வண்டியை காண்பிக்கிறதுக்கு முன்பாக வண்டியை ஓனர்ஸ் எங்க கொண்டு விடுவாங்க? ஷெட்ல கொண்டு விடுவாங்க, ஒர்க் ஷாப்ல விடுவாங்க. என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள்? சரி பண்ணுவார்கள். டயர், பிரேக், அடுத்து வண்டிக்கு பாடி கண்டிஷன், பெயிண்ட், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சரி செய்து எல்லாம் சரிப்படுத்தி விட்டுதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல கொண்டு விடுவாங்க. ஆர்டிஓ ஆபீசர் பார்ப்பாரு, வெரிஃபை பண்ணுவார், பிரேக் அமைக்க பார்ப்பார், வண்டி கண்டிஷனை பார்ப்பாரு. அதை பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். அந்த சர்டிபிகேட்டை கொண்டு இருந்தால் மட்டும்தான் நான் வண்டியை வாகனம் ரோட்ல சாலையில் ஓட்ட முடியும். அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக வண்டியை கிட்டத்தட்ட 15-20 நாள் வண்டியை ஒர்க் ஷாப்ல கொண்டு விட்டு எல்லா பணிகளையும் பழுதுகளையும் பார்க்க வேண்டும். அதே போலதான் கடவுள் நமக்கு ஒரு தவகாலத்தை தந்திருக்கிறார், ஒரு நோன்பு காலத்தை தந்திருக்கிறார். எதற்காக இந்த தவகாலம், எதற்காக இந்த நோன்பு காலம்? அப்படி என்று சொன்னால் நம்மை சீர்தூக்கி பார்த்து எங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டை ஒடிசல்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து பழுதுகளை எல்லாம் போக்கி உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கும். அதை வாங்கிட்டு வந்தா அந்த ஆண்டு அடுத்து என்ன செய்யும்? எளிதாக நம்முடைய வாழ்க்கை பயணம் போகும். இன்றைக்கு அதுதான் 2 டேஸை குறித்தும் பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியாவில் வருகிறது. இது பைபிள்ல இல்லையே. ஆமா, இல்லதான். அதற்கு என்ன? இது திருச்சபை தந்தையர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் ஆன்மீக ஈடேற்றத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு காலம் இது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த தவகாலத்திலே. மீண்டும் ஒரு தவகாலத்தை நமக்கு தந்து அழைக்கின்றார். எதற்கு அழைக்கின்றார்? உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். எங்க உங்க வழிகளிலே, உங்கள் செயல்பாடுகளிலே, உங்கள் கிரியைகளிலே எங்க ஓட்டல் ஒடிசல் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சீர்படுத்துங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். அதான் இறைவன் அழைக்கிறார். உண்மையாக நீங்க சீர்படுத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்துருவார். ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அழிவு, ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்ட அழிவு என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். அடுத்ததாக சொல்லுகிறார். 3வது காரியம் இன்றைக்கு வாசித்து கேட்டு, அதற்கு முன்பாக பாருங்க, இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கோழித்தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனை தரமோ நான் மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் எருசலேமை பார்த்து வேண்டார். எருசலேமே, எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை
தன்னுடைய செட்டைகள் கீழே கூட்டி சேர்ப்பது போல உங்களை நான் கூட்டி சேர்க்க எத்தனையோ நான் ஆவலோடு இருந்தேன். ஆனா உங்களுக்கோ எண்ணமில்லாமல் போயிட்டு, மனமில்லாமல் போயிட்டு. ஆகவே அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய செட்டைகள் கீழே தங்கி இளைப்பாறுவதற்கு அழைக்கின்றார். நம்மை சீர்படுத்தி அவருக்கு நேராக திரும்புவதற்கு நம்மை அழைக்கின்றார். ஆகவே நம்மை சீர்தூக்கி பார்ப்போம், நம்மை சீர்படுத்துவோம், கடவுளுக்கு நேராக திரும்புவோம். மூன்றாவது பாருங்கள், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிரு முதல் பகுதி, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. போதும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்கிறார். ஏன் இங்கே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது என்று பிலிப்பு திருச்சபை மக்களை பார்த்து சொல்ல வேண்டும்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 18வது வசனம், 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். நன்றாய் நாம் சிந்திக்க வேண்டும், நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அடுத்து சொல்லுகிறார், அவர்களை குறித்து சொல்கிறார், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். என்ன? அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் அப்படி என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? அதை பின்வரும் வசனங்களிலே கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய கடவுள் வயிறு. அடுத்ததாக சொல்லுகிறார், பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய வயிறு கடவுள், அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆண்டவர் மூன்றாவது நம்மை எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக துணிந்து நிற்க அழைக்கின்றார். இரண்டாவதாக சீர்படுத்துவதற்கு நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக இலக்கை நோக்கி பயணிக்க நம்மை அழைக்கின்றார். என்ன இலக்கு? பரலோகம் என்ற இலக்கு தான். அதுதான் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உண்மையாகவே இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த லெக்கை மறந்து விட்டார்கள். இந்த லெக்கை மறந்துவிட்டு பவுலடிகளார் சொன்னது போல அநேகருக்கு இன்றைக்கு கடவுள் வயராகத்தான் இருக்கிறது. பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான். பாருங்கள், கடவுளை இதற்காக தேடுகிறார்கள். இந்த பரலோகம் இதெல்லாம் இன்னைக்கு அது செத்தப்புறம் பார்த்துக்கலாம், அது மரணத்துக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது இதை இன்றைக்கு மறந்துவிட்டு இன்றைக்கு சுகபோகமான வாழ்வை கடவுள் அருள வேண்டும், ஒரு செழிப்பான வாழ்க்கையை அருள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மக்கள் இன்றைக்கு கடவுளை தேடுகிறார். அங்க போனா உண்ட ஆசீர்வாதம், இங்கே போனா ஆசீர்வாதம் உண்டா? மக்கள் கொடுப்பதும் எந்த நோக்கத்தோடு காணிக்கை கொடுக்கிறார்கள்? ஆசீர்வாதம் என்ற நோக்கத்தை மையமாக வைத்துதான் கொடுக்கிறார்கள். இல்ல, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்தார், என் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய திருப்பணிக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மிக சொற்பமானவர்களே. அப்படின்னு சொன்னா மெயின்லைன் திருச்சபையை சார்ந்தவர்கள் தான் அப்படி கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கிற இடங்களுக்கெல்லாம் காணிக்கைகளை அனுப்புகிறார்கள். நல்லதுதான். ஆனா உண்மையாகவே அனுப்புவதன் நோக்கம் என்ன? தான் இன்றைக்கு இன்றைய ஒரு காலகட்டத்திலே இந்த சூழ்நிலை மாறிவிட்டது. ஆகையினாலே தான் பவுலடிகளார் அன்றைக்கே தெளிவாக சொல்லி வைத்து விட்டார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து இரட்சகராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு அங்கே அமெரிக்க தேசத்திலே குடியுரிமை இல்லாமல் தவறுதலாக குடியேறியவர்கள் எல்லாரையும் பிடித்து சொந்த நாட்டுகளுக்கு அனுப்புகிறார்.
இந்திய தேசத்துக்கு 2-3 இராணுவ விமானங்களிலே அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் யார்? மெத்த படித்தவர்கள், வாய்ப்பு வசதி உடையவர்கள். ஆனா கடினமான பயணத்தை மேற்கொண்ட, எப்படி குறுக்கு வழியில எப்படியாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் என்கிற நோக்கத்திற்காக, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏஜென்ட்கள்கிட்ட பல லட்சம், சாதாரண 1-2 லட்சம் அல்ல, 75 லட்சம், 1 கோடி என்று அள்ளி கொடுத்து கடினமான பயணங்களை மேற்கொண்டு உள்ளே போனவர்கள். எப்படி? கடல் மார்க்கமாய் பயணித்து, காடு மார்க்கமாய் நடந்து, ஆபத்து நிறைந்த உயிரினம் நிறைங்கிய நீர்ப்பகுதியை கடந்து, எப்படியோ திருடனை போல உள்ளே அமெரிக்க தேசத்துக்குள்ளே சென்றவர்கள். நோக்கம் என்ன? அமெரிக்க தேசத்திலே போனால் கஷ்டம் இருக்காது, வேலை வாய்ப்பு, ஒரு சொற்கலோக வாழ்க்கை அங்கே உண்டு என்ற எதிர்பார்ப்புடன் போகிறார். இது குறிப்பாக இவ்வாறு காரியங்களிலே சிக்கினவர்கள் எல்லாம் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். ஆனா ஒரு சாதாரண பூமியில இருக்கிற ஒரு நாட்டுக்கு இவ்வளவு மவுசு என்று சொன்னால், நமக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? அதே வார்த்தை தான் ஆங்கில திருமறையிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில். அழகாய் சொல்கிறது சிட்டிசன்ஷிப். அதே வார்த்தை திருமறையிலே ஆங்கில வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சிட்டிசன்ஷிப். அப்படி என்று சொன்னால் அழகாய் சொல்கிறார், உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கிறது என்று சொன்னால் பரலோகத்திலே இருக்கிறது. ஆனா அதன் மேல் எந்த அளவுக்கு நாம் நாட்டம் கொள்கிறோம்? அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? அதை பற்றியுள்ள சிந்தனை இருக்கிறதா? அந்த லட்சியத்திற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? அதெல்லாம் இன்றைக்கு மக்களிடமிருந்து, மக்களுடைய எண்ணங்களிலிருந்து மறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த நாளில், இந்த தபகாலத்திலே நம்மை நினைப்பூட்டுகிறார், இலக்கை நோக்கி பயணியுங்கள். நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. அதான் சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படி என்று சங்கீதக்காரர் சொல்றார். ஒரு கடவுள் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், தம்முடைய இரத்தத்தினால் விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு மீட்டு வைத்திருக்கிறார். ஆகையினாலே தான் நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே இவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்து கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த லட்சியத்தை, இலக்கை, கோலை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு அமெரிக்க சிட்டிசன்ஷிப்புக்காக மனிதன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான் என்று சொன்னால், விலைமதிக்க முடியாத பரலோக சிட்டிசன்ஷிப்புக்காக நாம் எந்த அளவிற்கு பிரயாசப்பட வேண்டும் நாம் எண்ணி பார்ப்போம் என்பார்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆகையினால் கடவுள் ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார், அது நிலையற்ற வாழ்க்கை தான். ஆகையினால் உண்மைக்காக, கிறிஸ்தவ வாழ்வுக்காக நாம் துணிந்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவகாலத்திலே எந்த இடத்துல எல்லாம் பழுதுகள் இருக்கிறதோ அந்த பழுதுகளை எல்லாம் அகற்றி சீர்படுத்துவோம். இலக்கை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நாம் உண்மையாக பயணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவினால் ஒன்றாய் காத்துக் கொள்வதாக. ஆமென். யாவரும் நின்று ஸ்தோத்திர பலியின் கீதத்தை கடவுளே சுத்த